இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய அந்த விசேஷமும் அதை சார்ந்து தான். ஸோ நீர் அண்ட் நிலம் இது ரெண்டும் வளமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆடி மாதத்தினுடைய ஸ்பெஷலே. ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் செய்யலாம் அப்படின்னாலும் முழுமையாக நம்ம குலதெய்வ வழிபாட்டை எப்போ வந்து நமக்கு அது முழுமை பலன் தரும், ஒரு வருஷத்தில் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதத்துக்குள்ளே எந்த மாதம் உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம்தான் உகந்தது. மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதை என்ன சொல்லுவோம், மசான கொள்ளை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லோரும் அதை மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாசி அமாவாசை தான் ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய பலனை தரக்கூடியது. சூரியன் கும்பராசியில் இருக்கும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் செய்கிறோமோ, அதனால தான் மகா சிவராத்திரியும் மாசி மாதத்தில் வரும். அதனால் மாசி மாதத்திற்கான பெருமையில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது முழுமையான பலனை பெறலாம் ஆடி மாதத்தை விட. என்னடா எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சூரியன் ஒவ்வொரு ராசியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது வேதங்கள் சொல்லுது, சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ ஒருத்தங்க வந்து ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யலான்னு யூடியூப்பில் வந்து வியூவர்ஷிப் ஜாஸ்தி வர்றதுனால ஆடி மாத வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லலை.